Hello everyone. Today I am going to show you how to make a tofu curry. Tofu வந்து very good source of ஒரு protein. லைக் பன்னீர் பண்ணுற அதே ஸ்டைலில் தான் நான் பண்ண போகிறேன். சப்பாத்தி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு பட்டர் போடுங்க, ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கோங்க, நல்லா சாட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஆனியன்ஸ், பிக் ஆனியன் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா சாட் பண்ணுங்கள். அடுத்து டொமேட்டோஸ், அதையும் சாட் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு சில்லி, ரெட் சில்லி அண்டு உப்பு, சால்ட்டு போட்டாச்சு. கேஷ்யூ கேர்னல்ஸ், உடச்ச கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டோஃபும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சால்ட் அண்ட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு சோம்பு போட்டு, ஒரு கிராம்பு, பட்டை, பிரியாணி லீஃப் இருந்தால் ஒன்று போட்டுட்டு, கேப்சிகம், அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கேப்சிகம்மை கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட் பண்ணி எடுங்க. சாட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட்டு நல்லா வந்துட்டு மீன்ஸ் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதில் வந்து லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னான்னு பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது ஆல்ரெடி ஃப்ரை பண்ண டோஃபுனால பிரச்சனை இல்லை. நான் ஜஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான். மேலே கஸ்தூரி மேத்தி லைட்டாக தூவி விட்டுட்டு மேலே ஒரு பட்டரை வச்சுட்டு சப்பாத்தியோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் பன்னீர் மாதிரி இதோட டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்